ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் என்ன பண்ணணும், நம்மளுடைய ஹார்ட்வேர் மாடியில் வந்து ஒரு எல்இடி பிளிங்க் ஆகணும். அதுக்கான கோடிங் வந்து பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே ஐஓடி பேஜில் வந்து ஒரு நம்பர் இன்புட், ஓகே, நான் 0 1 என்ன பண்ணுறேன், ஒரு நம்பர் இன்புட் கொடுத்தா ஒரு எல்இடி வந்து ஆன் ஆகணும், ஆஃப் ஆகணும். அதுக்கான கோடிங் பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், பேஜ் 7 க்ளவுட் நம்பர் இன்புட் பேஸ்ட் எல்இடி ஆன் அப்படின்னு போட்டுருங்க. அதுக்கான கோடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரீவியஸாக பார்த்த கோடிங்கும் சேம் தான். ஓகே, இதில் எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதே கோடிங் நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இங்கே வந்து கோடிங் வந்து மாடிஃபிகேஷன் ஆயிருக்கு. அதனால் என்ன பண்ணுறேன், நான் அந்த ப்ரீவியஸ் கோடிங்கும் ஓப்பன் பண்ணுறேன். ஃபைலு எக்ஸாம்பிள்ஸ், ஓகே, ஃபைல் எக்ஸாம்பிள்ஸ் கிடையாது, ஓப்பன் ரீசனில் போய்ட்டு என்ன பண்ணுறேன், 6 வந்து க்ளவுட் ப்ளஸ் சுவிட்ச் எல்இடி ஆன். ஓகே, இந்த கோடிங் தான் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம். இது தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, நம்பர் இன்புட்டுக்கும் நம்ம சுவிட்சை ப்ரெஸ் பண்ணி வர வேல்யூ வந்து சேமாக தான் வரும். ஓகே, இதில் வந்து எந்த இஷ்யூமே கிடையாது. இப்போ இந்த கோடிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறேன், இந்த விட்ஜெட்டை மட்டும் நான் மாற்றி காமிக்கிறேன். இப்போ எடிட் ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த விட்ஜெட் என்ன பண்ணுறேன், டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைடர் நம்பர் இன்புட்னு இருக்குது. என்ன பண்ணுறேன், ஸ்லைடருங்கிறது நான் அடுத்த இதில் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்பர் இன்புட் வந்து நான் இப்போ எடுத்துக்கிறேன். இப்போ நம்பர் இன்புட் வந்து இங்கே எடுத்து வச்சுட்டு அதோட செட்டிங்ஸ் ஐக்கனில் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், இதில் வந்து நம்பர் இன்புட் அப்படின்னு செலக்ட் பண்ணி டேட்டா ஸ்ட்ரீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவுண்ட் V0. ஓகே, இந்த V0 அப்படிங்கிறது இந்த கவுண்ட்னு நேம் வந்துட்டு இருக்குல்ல, இது நீங்கள் மாடிஃபை பண்ணோம் அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரீம் வந்து புதுசாக கிரியேட் பண்ணலாம். நான் டேட்டா ஸ்ட்ரீம் வந்து எதுவும் கிரியேட் பண்ணல. என்ன பண்ணுறேன், ஒரே டேட்டா ஸ்ட்ரீம் வந்து காமிச்சிருக்கேன், நம்பர் இன்புட். ஓகே, இப்போ நம்பர் இன்புட்னு ஹேண்டில் ஸ்டெப் வந்து என்ன பண்ணலாம், ஒரே ஒரு ஸ்டெப் தான் பாசிபிலிட்டிஸாக இருக்குன்னு கேட்குறாங்க. இங்கே தான் நான் ஆன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டெப்பு, ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டெப்பு. அப்போ 2 ஸ்டெப்ஸ் வந்து நான் வேணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, அப்போ லூப் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கண்டினியூஸாக எனேபிளாக தான் இருக்கணும். ஸோ யூனிட்ஸும் வந்து எனேபிளாக தான் இருக்கணும். ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், சேவ் கொடுத்துறேன். சேவ் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன், இதை வந்து சேவ் அண்ட் அப்ளை அதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறேன், சுவிட்சை வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன். 1 2 3. ஓகே, நம்பர் ஆஃப் இது வந்து நம்ம என்ன பண்ணோம், 2ன்னு கொடுத்தனால என்ன ஆச்சு, 2 2 இன்க்ரிமெண்ட் ஆகுது, வேறெல்லாம் எதுவும் கிடையாது. வெயிட் பண்ணுங்கள். இது வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செட்டிங்ஸில் போய்ட்டு நம்பர் ஆஃப் ஹேண்டில் ஸ்டெப்ஸ் வந்து 1. ஏன்னா அந்த கவுண்டோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் மினிமம் வந்து 10,000 வரையும் இருக்குல்ல. அப்போ அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ்மெண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அப்போ என்ன பண்ண முடியாது, நம்ம வந்து கவுண்டுக்கு வந்து நம்பர் இன்புட் வந்து இந்த வேரியபிள் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்போ அதனால் என்ன பண்ணுவோம், டேட்டா ஸ்ட்ரீம் வந்து நம்ம புதுசாக தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே, அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கவுண்ட் வந்து நான் டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிட்டு நம்பர் இன்புட்டுக்கு வந்து கிரியேட் டேட்டா ஸ்ட்ரீம் இருக்குல்ல, அதில் போய்ட்டு என்ன பண்ணுறேன், விர்ச்சுவல் பின் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், நம்பர் இன்புட்டு. ஓகே, நேம் வந்து நம்பர் இன்புட்னு வச்சுக்கேன். V0 அப்படின்னு என்ன பண்ணுறேன், இங்கே வந்து V0னே மாற்றிக்கிறேன். ஓகே, ஏன்னா ஆல்ரெடி V0 வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன முடியாது, யூஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுறேன், டேட்டா ஸ்ட்ரீமில் போய்ட்டு நான் வந்து டெலிட் பண்ணிட்டு வரேன். ஓகே, டேட்டா ஸ்ட்ரீமில் போய்ட்டு நம்ம என்ன பண்ண டெலிட் பண்ணிடலாம். ஓகே, என்னுடைய டிவைஸை டெவலப்பர் ஜோனை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், என்னுடைய டிராஃபிக் லைட் அப்படின்னு டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணுறேன். அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணி அடுத்து என்ன பண்ணிக்கலாம், என்னுடைய டேட்டா ஸ்ட்ரீம், அந்த டேட்டா ஸ்ட்ரீமில் போய்ட்டு என்ன பண்ணலாம், இங்கே வந்து எடிட் ஆப்ஷனை கொடுத்து இது வந்து என்ன பண்ணலாம், டெலிட் பண்ணுறேன். ஓகே, அப்போ டெலிட் பண்ணிட்டோம்னா இதோட மேக்ஸிமம் 10,000 ஆச்சுல. இப்போ என்ன பண்ணலாம், நியூ டேட்டா ஸ்ட்ரீம் வந்து கிரியேட் பண்ணலாமா, நியூ டேட்டா ஸ்ட்ரீம் இங்கேயும் கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், டிவைஸில் டெவலப்பர் ஜோனில் போய்ட்டு வெப் டாஷ்போர்டு, இங்கே டிராஃபிக் லைட்டை கிளிக் பண்ணுங்கள். அதில் வெப் டாஷ்போர்ட்னு இருக்கா, அதுக்கு போயிடுங்க. அதுக்கு போய்ட்டு நம்பர் இன்புட் அப்படின்னு நம்ம எடுத்து வச்சுக்கோமா, இது வந்து எடிட் கொடுத்துருங்க. ஓகே, எடிட் கொடுத்துட்டு இந்த நம்பர் இன்புட்டில் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் செட்டிங்ஸ் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிட்டு இதில் ஓகே கிரியேட் டேட்டா ஸ்ட்ரீம்னு இருக்கா, அதில் என்ன பண்ணுங்கள், கிரியேட் டேட்டா ஸ்ட்ரீம் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு விர்ச்சுவல் பின் அப்படின்னு அதை வந்து கிளிக் பண்ணிட்டு நம்பர் இன்புட். ஓகே, இல்லை என்ன பண்ணிக்கலாம், V0. ஓகே, V0 வந்து ஆல்ரெடி யூஸ்டு அப்படின்னு காமிக்குது. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம டெலிட் பண்ணிட்டு தான் வந்தோம், ஆனால் டெலிட் ஆகலை, என்னன்னு செக் பண்ணுறேன். ஓகே, இங்கே டெலிட் பண்ணிடுறேன். இப்போ அதே டெவலப்பர் ஜோன், டிராஃபிக் லைட், டேட்டா ஸ்ட்ரீம்ஸ். ஓகே, இங்கே வந்து கவுண்ட் வந்து டெலிட் ஆகணும். சேவ் அண்ட் அப்ளை வந்து கொடுக்கலன்னு பார்க்குறேன். ஓகே, அதான் இஷ்யூ, வேறெல்லாம் எதுவும் இல்லை, டெலிட். ஓகே, அப்போ சேவ் அண்ட் அப்ளை. ஓகே, நோ டேட்டா ஸ்ட்ரீம் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு வந்துச்சா. இப்போ என்ன பண்ணுறேன், என்னுடைய டெவலப்பர் ஜோன்லேயே வந்து நான் என்ன பண்ணுறேன், வெப் டாஷ்போர்ட் வந்து கிளிக் பண்ணுறேன். வெப் டாஷ்போர்டை கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து நம்பர் இன்புட் வந்து நான் எடுத்து வச்சுக்கேன். அந்த நம்பர் இன்புட்டை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்பர் இன்புட் வந்து அப்படியே இருக்கட்டும். அதில் வந்து செட்டிங்ஸ் ஐக்கன் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். செட்டிங்ஸ் ஐக்கனில் வந்து இப்போ சூஸ் டேட்டா ஸ்ட்ரீமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு டேட்டா ஸ்ட்ரீமும் இல்லை. இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே நம்பர் ஆஃப்
ஹேண்டில்டு வந்து என்ன பண்ணலாம், ஒன்றே ஒன்று கொடுத்துடலாம். இப்போ வந்து என்ன பண்ணுவோம், இதுக்கு வந்து டேட்டா ஸ்ட்ரீம் வந்து க்ரியேட் பண்ணணும்ல, சூஸ் டேட்டா ஸ்ட்ரீமில் கிரியேட் டேட்டா ஸ்ட்ரீம் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் வெர்ச்சுவல் பின். ஓகே, அதில் வந்து என்ன பண்ணலாம், V0 அப்படின்னு நமக்கு வந்துருச்சு. எனக்கு என்ன ஆகணும், 0 மினிமம் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ வந்து 1. ஓகே, அதே மாதிரி டிஃபால்ட் வேல்யூ வந்து 0 இருக்கணும். இப்போ தான் என்ன பண்ணுறேன், கிரியேட் கொடுத்துட்றேன். கிரியேட் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே வந்து கிளிக் பண்ணுறேன். நம்பர் இன்புட் V0 அப்படின்னு இருக்கா, ஹேண்டில்டு ஸ்டெப்ஸ் வந்து 1 இருந்தால் போதும் நமக்கு. இப்போ சேவ் கொடுத்தாரேன். சேவ் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன், இங்கேயும் வந்து சேவ் அண்ட் அப்ளை நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து என்னோடய பேஜ் வந்து என்ன இருக்குது, ஆன்லைனில் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறேன், 1 வருது, அடுத்து 0. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், நம்பர் இன்புட்டில் வந்து எனக்கு வந்து 1ன்னு வரப்போ ஒரு வேல்யூ வரணும். நம்ம சீரியல் கம்யூனிகேஷனாக யூஸ் பண்ணலாம். இப்போ 1ன்னு வந்தால் எனக்கு இந்த எல்டி வந்து ஆன் ஆகணும், 2ன்னு வந்தால் இந்த எல்டி ஆன் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. அப்போ அதே மாதிரி இங்கே வந்து 0ன்னு வரப்போ எனக்கு ஒரு வேல்யூ வரும், 1ன்னு வரப்போ ஒரு வேல்யூ வரணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. அதே மாதிரி இங்கே என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து டேட்டாஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு வந்து வேல்யூஸ் அப்டேட் ஆகலாம். அதனால் என்ன பண்ணுறேன், நான் டிவைஸ் வந்து ஒரு டைம் ரீசெட் பண்ணுறேன். ஓகே, ரீசெட் பண்ணும்போது ஏன்னா அது கனெக்டிங் டு ப்ராஜெக்ட் அப்படின்னு நீங்கள் வந்து ஷோ ஆகுதோ, அப்போ வந்து என்ன ஆகலை, என்னுடைய மாடியூல் வந்து இன்னும் இன்டர்நெட்டில் கூட கனெக்ட் ஆகலைன்னு அர்த்தம். வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆச்சு, எல்இடி ஆஃப்ங்க ஸ்டேட்டஸ் வந்திருக்கா. இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறேன். சுவிட்சை ப்ரெஸ் பண்ணோடனே என்ன ஆகும், ஒன்றுங்க டேட்டா அப்டேட் ஆகிட்டு எல்இடி ஆன் அப்படின்னு சொல்லி நமக்கு டிஸ்பிளே ஆகும் பாருங்க. ஓகே, உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து என்ன ஆகும், உங்களுக்கு வந்து அந்த ஸ்பீடை அப்டேட் ஆகுது, எல்லாமே மாறும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 இன்க்ரீஸ் ஆனப்போ என்னாச்சு, அதே வேல்யூ வந்து அப்டேட் ஆச்சு. ஓகே, ஒரே நிமிஷம் தான், டாஷ்போர்ட் வந்து நான் ஒரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம வந்து என்ன பண்ணோம், அந்த வெப் டாஷ்போர்ட்லேருந்து நம்ம கிளிக் பண்ணனால நமக்கு வேல்யூ அப்டேட் ஆகலை. இப்போ என்ன பண்ணுறேன், நான் 1 ப்ரெஸ் பண்ணுறேன். என்ன ஆகும் அப்படின்னா வேல்யூஸ் வந்து இங்கே அப்டேட் ஆகும் பாருங்க. இப்போ வந்து என்னென்னா நம்மளுடைய ஹோம் பேஜுக்கு வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்மள்ட்ட டிவைஸ் இதுக்கு வந்தனால 1ன்னு வரப்போ என்ன ஆச்சு, எல்இடி ஆன் வந்துருச்சா. அடுத்து என்ன பண்ணுறேன், நான் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். அப்போ என்ன 0ன்னு வருமாங்க, அப்போ வந்து எல்இடி ஆஃப்னு வரும். இப்போ இதே மாதிரி நமக்கு என்ன கண்டிஷன் வேணும், அதே மாதிரி ஐஓடி பேஜ்லேருந்து 1ன்னு வந்தால் என்ன வேல்யூ வரணும், 2ன்னு வந்தால் என்ன வேல்யூ வரணும் அப்படின்னு நம்ம செட் பண்ணலாம். இல்லை நம்ம டேரெக்டாக வேல்யூ என்ன பண்ணலாம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0 கொடுத்ததுக்கு வேல்யூ ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து 1ன்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தனா அந்த 1ங்கிற வேல்யூ வந்து அப்டேட் ஆகிடும். ஓகே, அப்போ என்ன ஆயிடுச்சு, எல்இடி வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி கூட நம்ம என்ன பண்ணலாம், கோடிங் வந்து ரைட் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ப்ளூடூத் ரோபோட்டு இது எல்லாமே பண்ணும்போது என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி நம்பர் இன்புட் வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஓகே, 1ன்னு கொடுப்போ ஒரு ஸ்ட்ரீட் லைட் வேணும், 2ன்னு கொடுத்தா 2 ஸ்ட்ரீட் லைட் வேணும். அதே என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ப்ளூடூத் மாடிலாம் யூஸ் பண்ணி பண்ணுவோம். அதே கான்செப்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம பிளிங்க் ஆப் வச்சும் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கான்செப்ட்டில் யாருக்கா டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ நம்ம யூடியூப் சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே, தேங்க்யூ.